இன்னைக்கான நாள்லயுமே நிறைய கம்பெனிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனியா கர்நாடகா பேங்க் கம்பெனியை பத்தி பார்ப்போம். இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 62% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. முன்னாடி 252 கோடி ரூபாய் பண்ணுவாங்க, இப்ப 408 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. சோ அடுத்தடுத்த மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். சோ இந்த அளவுக்கான ப்ராஃபிட் ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து கோரான அந்த ஒரு பேங்கிங் இன்கம் நல்லா வந்து இருக்கு. அப்புறம் பேட் லோன்ஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 8% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 843 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 3% மேல வந்து இருக்கு. கிராஸ் என்பிஏ 3.3% இருந்து 2.7% குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைன். நெட் என்பிஏ வந்து 1.31% இருந்து 0.98% குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைன். டோட்டல் பிசினஸ் பொறுத்தளவுல ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து 1.92 lakh crores வந்து இருக்கு. டெபாசிட்ஸ் வந்து 1.09 lakh crore வந்து ரீச் பண்ணிருக்காங்க. அட்வான்சஸ் வந்து 83,000 கோடி வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான காசு ரேஷியோ வந்து இருக்கு. கம்பெனி வந்து ஒரு 5 ரூபாய் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே இந்த கர்நாடகா பேங்கோட ஷேர் வந்து சூப்பரா இருக்கு. இந்த கம்பெனி இங்க ஃபியூச்சர்ல என்ன ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் பேங்கிங்கையும் டெக்னாலஜியை அப்கிரேட் பண்றதுலயும் ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்றதுலயும் அப்புறம் இங்க டைவர்சிஃபைடான லெண்டிங் பிசினஸ்ல நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஒரு கர்நாடகா பேங்க் ரிசல்ட் சூப்பராகவே வந்திருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜைடஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் சூப்பராகவே இருக்கு. 9% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 1273 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 16% வந்து ஏறி இருக்கு. 7587 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. எபிட்டா 20% ஏறி இருக்கு. 2500 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. மார்ஜின் 33.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த கம்பெனி பெட்டரான ப்ராஃபிட் வந்து மேக் பண்றாங்க. இந்த கம்பெனி ஷேர் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கான அந்த அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. 1100 கோடி ரூபாய்க்கான ஷேர் பைபேக் வந்து பண்ண போறாங்க. அப்புறம் இந்த கம்பெனி பைபேக் பண்ற பிரைஸ் வந்து 1150 ரூபாய் பர் ஷேர் வந்து இங்க பைபேக் வந்து பண்ண போறாங்க. 95.65 லட்சம் ஷேர்ஸ் வந்து இப்போ வந்து ஷேர் பைபேக் வந்து இன்வால்மெண்ட் வந்து ஆக போகுது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸுமே ₹1 பர் ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் சூப்பரா வந்து இருக்கு. ஸோ இதை வச்சு அவங்களோட ஃபியூச்சர் growth, அக்விசிஷன்ஸ், R&D இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்தியா பிசினஸ் 14% ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ் 45% ஏறி இருக்கு. யூஎஸ் பிசினஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. 6% தான் ஏறி இருக்கு. ஓவரால் ரிசல்ட் சூப்பரா இருக்கு. ஜைடஸ் லைஃப். ஸோ இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதுக்கு பெட்டரா தான் வந்து இருக்கு. கர்நாடகா பேங்க் அப்புறம் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ரெண்டுமே அண்டர் வேல்யூடான ஒரு ஜெம்மா இருக்கு. அடுத்த கம்பெனி ஜைடஸ் வெல்னஸ் கம்பெனி. இவங்களோட அந்த ஒரு பேக்கேஜிங் காஸ்ட், ஃப்ரைட் காஸ்ட், ஃபியூவல் காஸ்ட், அப்புறம் ரா மெட்டீரியலோட காஸ்ட் இது எல்லாமே வந்து வெஸ்ட் ஏஷியால நடக்கிற அந்த கான்ஃபிளிக்ட்னால ஏறி இருக்கு. ஸோ இதனால இந்த கம்மிங் குவார்டர்ஸ்ல என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிரைஸ் ஹைக் வந்து பண்ணிடுவோம். எல்லா ப்ராடக்ட்ஸ் மேலேயும் பிரைஸ் ஹைக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த காம்ப்ளான் ப்ராடக்ட், அப்புறம் வந்து இங்க குளுக்கோன் டி ப்ராடக்ட், அப்புறம் சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட், அப்புறம் வந்து இங்க கம்ஃபர்ட் கிளிக் வர வாங்கியிருக்காங்க. அப்புறம் ரைட் பைட், மேக்ஸ் ப்ரோட்டீன் என்ற அந்த ஒரு கம்பெனி வர வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் மேலே பிரைஸ் வந்து ஏற்ற போறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ரிசல்ட் சூப்பராகவே இருந்துச்சு. ரெவன்யூ வந்து ஜம்ப் ஆயிருந்துச்சு. 63% ஜம்ப் ஆயிருந்துச்சு. பட் ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து 6% வந்து விழுந்துருச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமான அக்விசிஷன்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து அதிகமான காஸ்ட் வந்து தேவைப்படுது. அதாவது இந்த ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து ஏறிச்சு. கம்ஃபர்ட் கிளிக் கம்பெனி வாங்கினதும், அப்புறம் இங்க வந்து ரைட் பைட், மேக்ஸ் ப்ரோட்டீன் வந்து வாங்கினதும், இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 3000 கோடி ரூபாய் வந்து இந்த கம்பெனிக்கு கடனா வந்து இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த கம்பெனி வந்து சரி பண்ணணும். சம்மர்ல வந்து இந்த குளுக்கோன் டி நைசில் ப்ராடக்ட் வந்து சூப்பரான சேல்ஸ் நடக்கும். அந்த நைசில் பவுடர் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இப்போ அந்த மழை வந்த ரீசனால 19% இந்த சம்மரோட சேல்ஸே வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த கம்பெனி நெக்ஸ்ட் 12 மாசத்துல வந்து இவங்களோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா, புது ப்ராடக்ட் லான்ச்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து இப்போ 14% இருக்கு. அதை 17% இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், ஜைடஸ் வெல்னஸ் ரெண்டு கம்பெனியோட அந்த ஒரு ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஜைடஸ் லைஃப் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். வெல்னஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அடுத்ததா ஜி என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. Q4 வந்து நெட் லாஸ்ல வந்து இருக்காங்க. 104 கோடி ரூபாய் நெட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் 188 கோடி ரூபாய் ப்ராஃபிட். பட் ஆனா இப்போ 104 கோடி ரூபாய் லாஸ். இந்த ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு மார்ச் மந்த்ல. ஏன் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியா நடக்கிற கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதனால ஆட் ரெவன்யூமே வந்து குறைஞ்சிருக்கு. 3.5% குறைஞ்சி 800 கோடி ரூபாய் தான் ஆட் ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஏறி இருக்கு. 2300 கோடி ரூபாய் வந்து வந்திருக்கு. போன வருஷம் வந்து 2000 கோடி ரூபாய் தான் எக்ஸ்பென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ 300 கோடி ரூபாய் அதிகமா நடந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமான கண்டென்ட்கான ஸ்பெண்டிங் வந்து பண்றாங்க. G5, அப்புறம் வந்து கிட்ஸ் லான்ச், அப்புறம் வந்து இங்க அட்வர்டைஸ்மெண்ட்கான காஸ்ட், அப்புறம் லீகலான எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கதா சொல்றாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூ வந்து 4% வந்து ஏறி இருக்கு. 1000 கோடி ரூபாய் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர்ஸோட அந்த ஒரு ரெவன்யூ வந்து நல்லா உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இங்க இந்த ஜி கம்பெனியுமே வந்து ₹2 பர் ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருக்கு. இந்த கம்பெனி பக்கம் நம்ம போகாம இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கம்பெனி, இந்த BEL கம்பெனி, இவங்களோட Q4 ரிசல்ட் சூப்பரா இருக்கு. 5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ பொறுத்தல 12% ஏறி இருக்கு. 10,000 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. அதிகமான ஆர்டர்ஸ் வந்து இங்க டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே எக்ஸிகியூஷன் வந்து பண்ணிட்டு வராங்க. ஃபுல் ஃபினான்ஷியலா 2026 பெர்ஃபார்மன்ஸ். இங்க ரெவன்யூ வந்து 16% வந்து ஏறி இருக்கு. ஆனுவல் ப்ராஃபிட் வந்து 14% ஏறி இருக்கு. ரெவன்யூ 16, ப்ராஃபிட் 14. ஸோ இவ்வளவு பர்சன்டேஜ்ல வந்து ஏறி இருக்கு. கம்பெனியோட ஆர்டர் புக் வந்து 73,000 கோடி ரூபாய் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர் ரெவன்யூ வந்து இதுல விசிபிலிட்டி நல்லா தெரியுது. ஸோ ஃபியூச்சர் ரெவன்யூ இந்த டிஃபென்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு.
எபிடா மார்ஜின் மட்டும் 30% வந்து விழுந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ் வந்து ஏறின ரீசனால 14% வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த கம்பெனியுமே 0.55 பர் ஷேர் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இபிஎஸ்மே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. அடுத்த கம்பெனியா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இந்த கம்பெனி Q4 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மிக்சடா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து பெருசா ஏறல. 3191 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. போன வருஷம் இதே மாதிரியான ப்ராஃபிட் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெருசா வந்து growth கிடையாது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் ஆனா குவார்டர் பேசிஸ்ல 58% டிராப்ல வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா இம்பேர்மெண்ட் லாஸ் வந்து நடந்திருக்கு. இவங்களோட சப்சிடரியான BPRL வந்து நடந்திருக்கு. பாரத் பெட்ரோ ரிசோர்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனில வந்து நடந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ஏறி இருக்கு. 2.27 லட்சம் கோடி இருந்து 2.35 லட்சம் கோடியா வந்து ஏறி இருக்கு. ஃபியூல் டிமாண்ட் சப்போர்ட் பண்ணுது. க்ரூட் ஆயிலோட அதிகமான அந்த க்ரூட் ஆயில் பிரைஸ்னால இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் சப்போர்ட் பண்ணுது. பட் ஆனால் இந்த கம்பெனி இம்பேர்மெண்ட் லாஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இந்த ஒரு கம்பெனி டோட்டல் இம்பேர்மெண்ட் லாஸ் வந்து இங்க குமுலேட்டிவா பார்த்தோம் அப்படின்னா 11,000 கோடி ரூபாய்க்கு லாஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இந்த ஒரு 16,000 கோடியில இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான BPRL உள்ள வந்து இருக்கு. அப்புறம் இந்த BPCL கம்பெனியோட அந்த ஒரு இம்பேர்மெண்ட் லாஸும் உள்ள இருக்கு. இது எல்லாமே சேர்த்து 11,000 கோடி ரூபாவா வந்து இருக்கு. எல்பிஜி பிசினஸ் இன்னும் பிரஷர்ல தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா Q4 மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. பட் ஆனால் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 23,000 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் growth சூப்பரா இருக்கு. 13,000 கோடி ரூபாய் தான் ஓவரால் நெட் ப்ராஃபிட் வந்து போன வருஷம் எல்லாம் மேக் பண்ணுது. பட் ஆனால் இப்போ 23,000 கோடி ரூபாய் ஆனுவலான அந்த ஒரு ரெவன்யூமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. ஸோ ஒரு மாதிரி மிக்சடா இருந்தாலும் கூட இந்த கம்பெனியோட ரிசல்ட் சூப்பரா தான் வந்து இருக்கு. இப்போ இந்த BPCL கம்பெனியோட MD வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா OMCs கம்பெனி எல்லாமே, அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாருமே லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். 10 இருந்து 14 ரூபா பர் லிட்டருக்கு பெட்ரோல்ல வந்து நாங்க லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே டீசல்ல பார்த்தோம் அப்படின்னா 25 இருந்து 30 ரூபா பர் லிட்டருக்கு வந்து நாங்க டீசல்ல லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றது என்னவோ உண்மைதான். ஏன் அப்படின்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. அதை தாண்டி இந்த கம்பெனி இன்சூரன்ஸ் அப்புறம் க்ரூட் பிரீமியம்ஸ் எல்லாம் கட்டுவாங்க. ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ்ல நடக்கிற டென்ஷன்ஸ்னால இந்த அமௌண்ட் வந்து ஏறி இருக்கு. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனிஸ் பிரேக் ஈவன் வரணும் அப்படின்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து $85 per பேரலுக்கு கிட்ட இறங்கணும். அப்படி இறங்கினாதான் இந்த கம்பெனி அட்லீஸ்ட் ஒரு பிரேக் ஈவனுக்காச்சும் வருவாங்க. இல்ல அப்படின்னா இந்த கம்பெனி லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்பிஜி வேஸ்ல வந்தாலும் கூட 600 இருந்து 700 ரூபா பர் சிலிண்டர் வந்து இந்த கம்பெனி லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த கம்பெனியோட MDA வந்து சொன்னது. ஸோ ஈவன் இந்த கம்பெனி வந்து எல்பிஜி வந்து இம்போர்ட் பண்ணாலும் கூட இங்க யூஎஸ்ல இருந்து கூட இம்போர்ட் பண்ணி இங்க வந்து சேல் பண்ணாலும் கூட இந்த கம்பெனி லாஸஸ் தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 22,000 இருந்து 25,000 கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியல் 2027ல. இதை தாண்டி இந்த கம்பெனியோட க்ரூட் இன்வென்ட்ரி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து 27 இருந்து 30 நாளுக்கான அந்த ஒரு இன்வென்ட்ரி பேக்கப்புக்காக சப்ளை சேஃப்டிக்காக வந்து இருக்கிறதுக்காக அதுக்கான ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ஷன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்வென்ட்ரி ஸ்பேஸ்க்காக. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா இந்த கம்பெனி லாஸஸ் தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா என்ன கவர்மெண்ட் கம்பெனியா இருக்க ரீசனால டைரக்டா வந்து மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ண முடியாது. கவர்மெண்டே இந்த ஒரு பெயின் வந்து எடுத்துப்பாங்க. இந்த கம்பெனியோட இந்த ஒரு ரிசல்ட்ஸ் பொறுத்தல கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா இருந்தால் கூட மிக்சடா வந்து நிறைய டைம் வந்து நடக்கும். அதனால தான் கவர்மெண்ட் கம்பெனிஸ் பக்கம் மேக்ஸிமம் போகாம இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நியூஸ் சொன்னோம். அடுத்த கம்பெனி ஆக்சன் ஆக்ரோ ப்ராடக்ட் கம்பெனியை பத்தி பார்ப்போம். அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 18.6% வந்து ப்ராஃபிட் growth வந்து நடந்திருக்கு. 51 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 14% ஏறி இருக்கு. 2,500 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங்கான அந்த டெய்ரி அப்புறம் ஐஸ்கிரீமோட அந்த ஒரு சேல்ஸ் நல்லா இருக்கு. ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பரா இருக்கு. 356 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 270 கோடி ரூபாய் தான். ஆனுவல் ரெவன்யூ இங்க 10,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து ரீச் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 8,700 கோடி ரூபாய். இந்த கம்பெனி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1.44 இருந்து 0.68 வந்து குறைச்சிருக்காங்க. சூப்பரா 2 வருஷத்துல வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணி அப்புறம் அக்விசிஷன்ஸ் பண்ணி இந்த டெப்ட் பொசிஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி பாப்புலர் பிராண்ட்ஸ்னா அருண், ஐபாக்கோ, அப்புறம் வந்து இங்க ஆரோக்கியா, ஆட்சன், HIP டெய்லி இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வருது. ஸோ இந்த கம்பெனி இந்த ஒரு ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா 3% வந்து ஏறி இருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸ் கம்பெனி வந்து 100% ஸ்டேக் வந்து ஜூரி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து வாங்க போதா சொல்லியிருந்தோம். 175 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்க போதா வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து இப்ப கன்ஃபர்மேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து இங்க கேரளா அந்த குமரகோம்ல வந்து இருக்கு இந்த ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்து பொறுத்தளவுல. ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு கம்பெனி வந்து வாங்க போறாங்க. வாங்கிட்டு அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரீபிராண்ட் வந்து பண்ண போறாங்க. ப்ராப்பர்ட்டி வந்து பிரீமியம் லக்ஸரி ரெசார்ட்டா வந்து மாத்த போறாங்க. ஸோ இங்க டூரிசம், வெட்டிங்ஸ், அப்புறம் வந்து இங்க MIC ஈவெண்ட்ஸ் வந்து இங்க கண்டக்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸோட பிளான் வந்து இருக்கு. ஸோ அதுக்காக அப்கிரேட் அண்ட் ரீபிராண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இங்க லக்ஸரி, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபுட், அப்புறம் ஆயுர்வேதிக் வெல்னஸ் இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கெஸ்ட் வந்து அதிகமா வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ்ல போக பார்த்தா சொல்லியிருக்காங்க. பெப்சிகோ கம்பெனியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 5,700 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். 2030 இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்நாக்ஸ்லயும் பீவரேஜஸ் செக்மெண்ட்லயும் மேனுஃபேக்சரிங் வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ண போறாங்க. நீங்க வந்து மத்திய பிரதேசம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அங்க ஒரு பிளான்ட் வந்து இருக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஃபேக்டரிஸா பார்த்தோம் அப்படின்னா அசாம், தமிழ்நாடுல வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி சவுத் இந்தியாவில் வந்து பிரசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இன்னும் இவங்க என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா பெப்சிகோ கம்பெனி என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு பெரிய குளோபல் மார்க்கெட்டா வந்து இருக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் பீவரேஜஸ் செக்மெண்ட்ல. இங்க வந்து கன்சப்ஷன் பர் பர்சன் வந்து பார்க்கும்போது அது வந்து ஸ்டில் லோவா தான் வந்து இருக்கு. இன்னும் அதிகமாகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படின்னா ஒரு ஆள் வந்து இங்க பெப்சிகோட அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது இன்னும் அதிகமா யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. அதுக்கான
டிமாண்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அதனால இங்க வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்தியால வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பிரஷர்லாம் வந்து அதிகமா வந்து இருக்கு. காம்படிஷன் பிரஷர் வந்து இருக்கு. பட் ஆனா இவங்க எப்படி சர்வே வராங்க அப்படின்னு பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிட்ல ஒரு நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் பிசினஸ் தான் அந்த ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. போர்ட் சைஸ் வந்து 11 மெம்பர்ஸ்ல இருந்து 3 மெம்பர்ஸ் வந்து குறைக்க போறாங்க. இது எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆபரேஷனல் கண்ட்ரோல வந்து இங்க ஷிஃப்ட் பண்றாங்க. 13 மெம்பர்ஸ் கொண்ட எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி வந்து இங்க உள்ள போட போறாங்க. இது எதுக்காக நடக்குது அப்படின்னா ஃபாஸ்டான டிசிஷன் மேக்கிங்காக வந்து நடக்குது. ஸோ இந்த கம்பெனி நிறைய வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து சைபர் அட்டாக் நடந்த ரீசனால இந்த கம்பெனியோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல அப்படியே வந்து போக முடியாது. பர்ஃபார்மன்ஸ் வந்து டிராப்ல வந்து இருக்கு. சேல்ஸ் வந்து இங்க பெருசா நடக்கல. ப்ரொடக்ஷன் வந்து டிராப்ல இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து அப்ரூவல் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால இங்க வந்து போர்ட் சைஸே வந்து கொஞ்சம் கம்மி பண்றாங்க. புது சிஓவான பிபி பாலாஜி தான் இதை வந்து ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்றாரு. ஸோ இவரோட ஃபோக்கஸ்மே அதுவாக தான் வந்திருக்கு. எஃபிஷியன்சி மூவ் பண்றதுக்கும் அண்ட் தென் இங்க காஸ்ட் வந்து கம்மி பண்றதுக்கும் ஐடி சிஸ்டம்ஸ் வந்து இங்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அப்புறம் பிசினஸ் ரெக்கவரி வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்கு தான் இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்கதா சொல்றாரு. ஸோ ஜேஎல்ஆர்ல எவ்வளவு பிரஷர் இருக்கு பினான்சியல் வைஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜேஎல்ஆரோட பினான்சியல் 2026 ரெவன்யூ வந்து 21% வந்து விழுந்திருக்கு. 22.9 பில்லியன் பவுண்ட்ஸ் தான் வந்து மேக் பண்ணிருக்காங்க ரெவன்யூ. இது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட். ப்ராஃபிட்மே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. வெறும் 14 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் வந்து இங்க ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கம்பெனி போன வருஷம் 2.5 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து மேக் பண்ணாங்க. பில்லியன்ல இருந்து 14 மில்லியனா வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த சைபர் அட்டாக் அப்புறம் டிமாண்ட் வந்து வீக்கா இருக்கு. அப்புறம் அதிகமான யூஎஸ் டாரிஃப்ஸ் இதனால வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னும் நம்ம ஊரும் இந்த இந்தியா பிசினஸ் பார்த்தாலும் கூட இங்க சேல்ஸ் வால்யூம் வந்து பிரஷர்ல தான் வந்திருக்கு. ஸோ அதிகமா இந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்ண போது இவி ஃபோக்கஸ் பண்ணி அந்த லான்ச்சஸ் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால இந்த கம்பெனி 1.7 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து காஸ்ட் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தூட் ஃபின்கார்ப் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா 4000 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வரப்போறாங்கன்னு சொல்லிட்டோம். அதை தாண்டி 8000 கோடி ரூபாய் வந்து என்சிடிஸ் மூலமா திரட்ட போறாங்கன்னு சொல்லிட்டோம். இது மூலமா இந்த கம்பெனி 30,000 கோடி ரூபாய்க்கான கமர்ஷியல் பேப்பர் ப்ரோக்ராமும் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருந்தோம். இந்த கம்பெனி இதெல்லாம் பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு இந்த கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா கோல்ட் லோன்ல வந்து ஃபோக்கஸ் பண்றது தாண்டி நாங்க எங்களை எப்படி இந்த மார்க்கெட்டை பொசிஷன் பண்ண விரும்புறோம் அப்படின்னா டெக்னாலஜி ட்ரிவன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனியை வந்து பொசிஷன் பண்ண விரும்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா முத்தூட் ஃபின்கார்ப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. இதுல 7 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. 2 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஆக்டிவ் மந்த்லி யூசர்ஸா வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இங்க கிராஸ் செல் பண்றது, அதாவது லோன்ஸ், இன்சூரன்ஸ், அதர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிராஸ் செல் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களோட ஆப்ல வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். அந்த நீங்க டிஜிட்டலா வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஒரு ஃபின்டெக் கம்பெனியா வந்து எங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போறோம் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீல் நிறுவனமே ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியாவில நாங்க வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறோம். எங்களோட கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷன். ஸோ அது ஃபுல்லாவே ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து இல்லாம நாங்களே ஓனா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆபரேஷனல் கண்ட்ரோல் ஹோம் மார்க்கெட்ல நாங்களே வந்து வச்சிருக்கணும் அப்படின்றது எங்களோட டார்கெட்டா இருக்கு. கம்பெனி தான் அவங்களோட ஸ்டீல் கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷன் வந்து 27.4 MTPA இருந்து 40 MTPA வந்து ஏத்த போறாங்க நெக்ஸ்ட் 5 இருந்து 6 வருஷத்துல. இதுவே இவங்களோட கம்பெனிட்டரான JSW ஸ்டீல் வந்து அவங்க எய்ம் என்னவா இருக்கு அப்படின்னா 78 MTPA வந்து இருக்கு. பட் ஆனா அவங்க பார்ட்னர்ஷிப் மூலமா அது வந்து பூர்த்தி பண்ண போறாங்க. அந்த 78 MTPAன்றத இவங்க 40 MTPAன்றத தனியாவே வந்து பண்ண போறாங்க இந்தியா பிசினஸ்ல. யூரோப்ல இருக்கிற பிரஷர்ஸ் வந்து தெரியும். அப்புறம் எங்க நெதர்லாந்துல அந்த ஒரு பிசினஸ்ல இருக்க பிரஷர் வந்து தெரியும். இந்தியா தான் இந்த கம்பெனிக்கு ஒரு கீ மார்க்கெட்டா இருக்க போது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அதனால எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ்ன்ற கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் பத்தி பார்ப்போம். 164% இயர் பேசிஸ்ல வந்து Q4 ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 36 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 81% ஏறி இருக்கு. 293 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. பினான்சியல் 2026 ரெவன்யூ வந்து 61% வந்து ஏறி இருக்கு. 904 crore வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து 562 கோடி ரூபாய். பட் ஆனா இப்போ வந்து ஏறி இருக்கு. ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து இங்க டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கு. இந்த கம்பெனி அவங்க எப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு காம்பனன்ட் சப்ளையரா மட்டும் இல்லாம ஃபுல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கான ஒரு இன்டெகிரேட்டரா வந்து மாறப்போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு மேல எல்லாருமே டார்கெட் பிரைஸ் அதிகமா வந்து வைக்கிறாங்க. புல்லிஷா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 365 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்பெனி 44% ஆல் டைம் ஹைல இருந்து கீழே விழுந்து திரும்ப ஒரு 87% வந்து ஏறி இருக்கு. ஸோ அதிக வாலட்டிலிட்டி வந்து இருக்கு. ஸோ அதனால நீங்க பார்த்ததான் வந்து கன்சிடர் பண்ணணும். மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. இப்ப ஏஐ வந்து உள்ள வந்த ரீசனால 8000 எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு அனுப்புறாங்க. 10% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து வேலையை விட்டு அனுப்புறாங்க. இந்த கம்பெனி 8000 பேர் அனுப்புனாலும் கூட 7000 பேர் வந்து புதுசா இங்க நியூ ஏஐ ஃபோக்கஸ்டு டீம்ஸ் வந்து உள்ள போற போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த ஒரு பிசினஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இன்ஜினியரிங் அண்ட் ப்ராடக்ட் டீம்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்புறாங்க. அது வந்து ஏஷியால இருக்கவங்கள. ஸோ மெட்டா வந்து 125 இருந்து $145 பில்லியன் 2026 ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் அப்புறம் வந்து அவங்களோட கம்பெனியில ஏஐ வந்து அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட காம்படிட்டரான இங்க கூகுள் அப்புறம் ஓப்பன் ஏஐ. ஸோ இவங்க கூட எல்லாம் காம்பீட் பண்ணணும்ல. ஸோ அதனால இது வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெளிவா புரிய வருது அப்படின்னா ஏஐ உள்ள வந்த ரீசனால மெட்டா மாதிரி கம்பெனிஸ் கூட அதிகமா வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. இப்ப இந்த ஆந்த்ரபிக் கம்பெனியோட சிஓவும் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் கிரியேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாஃப்ட்வேர் கிரியேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சீப்பா போகும். இல்ல அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே வந்து போக ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் அப்படின்றத அவர் வந்து சொல்றாரு. ஸோ அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த சாஃப்ட்வேர் ஜாப்ஸை நம்பி இருக்கிறவங்களோட ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு.
இது வந்து இந்த சிஓ வந்து ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல பேசினது. ஸோ அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏஐ டூல்ஸ் வந்து இப்போ வந்து புதுசா வருது பாத்தீங்கன்னா, அது வந்து மந்த் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து இங்க ஹார்ஸ்லயே வந்து பண்ணி முடிச்சிருது. அதை தாண்டி அதிகமான ஸ்பெண்டிங் வந்து பண்ணி அந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ண எல்லாருமே இப்போ வந்து சீப்பான பிரைஸ்ல வந்து பண்ணிக்க முடியும், ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாவே வந்து பண்ணிக்க முடியும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஜாப்ஸ்லாம் வந்து போகும்னு சொல்றாரு அப்படின்னா, கோடிங், ஃபினான்ஸ், கன்சல்டிங், அனாலிட்டிக். இந்த இடத்துல எல்லாத்துலயுமே ஏஐ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒன்று வந்து வந்துடும். இங்க வந்து எல்லா இண்டிவிஜுவல் யூசர்ஸ்மே ஏஐ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு வந்து வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கா அதை வந்து ஏஐ சிஸ்டம்ஸ் கூட வந்து பார்ஷியலா வந்து இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி நடக்கும்போது ஒட்டுமொத்தமா வேலை வாய்ப்பு வந்து இந்த மாதிரி இடத்துல போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. ஸோ இங்க மெட்டா மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே லே ஆஃப் பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஒரு கம்பெனியோட சிஓ, ஆந்திரபிக் கம்பெனியோட சிஓவே வந்து சொல்றாரு. ஸோ அதனால நம்ம எல்லாமே பார்த்து தான் வந்து ப்ரிப்பேரா இருக்கணும். ஸோ கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்னும் அப்படியே தான் வந்து இருக்கு. $110 பெர் பேரல்ல வந்து இருக்கு. இந்தியாவோட ருப்பி வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. $96 வந்து இப்போ வந்து இருக்கு. 96.61 வந்து இருக்கு. அண்ட் தென் நீங்க எஃப்ஐஎஸ் வந்து 2400 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 3800 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் சுச்சுவேஷனா இருக்கு. இன்னைக்கு நல்ல மார்க்கெட் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க வந்து வேர்ல்டு நியூஸா வந்து பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்று இருந்த நியூஸ் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. இங்க ஈரான் மேல அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. பட் ஆனா அந்த அட்டாக் வந்து இப்ப கைவிட்டதா சொல்றாரு. ஏன் அப்படின்னா இங்க நிறைய ரெக்வஸ்ட் வந்து சவுதி கிட்டயும் அந்த நீங்க வந்து யூஏஇ லீடர்ஸ் கிட்ட இருந்தும் வந்து வந்தது. நீங்க வந்து அட்டாக்ஸ் வந்து பண்ணாதீங்க, டெம்பரரியா வந்து இங்க வந்து ஹோல்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நாங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து ட்ரம்ப் என்ன வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னா, நாங்க வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டா இருக்கும், பெரிய ஹிட்டுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து இப்போ நெகோசியேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹிட் பண்ணுவோம், உங்களை வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க ஈரான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க மேல இருக்க ஆயில் சாங்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரிலீஃப் பண்ணி விடுங்க. ஸோ இதெல்லாம் ரிலீஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் டென்ஷன்ஸ் வந்து குறைஞ்சது அப்படின்னா தான் ரீஓப்பனிங் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பாசிபிள் அப்படின்றத ஈரான் வந்து சொல்றாங்க. பாகிஸ்தான் வந்து இன்டர்மீடியேட்டரா வந்து செயல்பட்டு இருக்காங்க. இங்க ஈரான் கிட்ட இருந்து இங்க வந்து நிறைய ப்ரொபோசல் வந்து எடுத்துட்டு போய் இங்க யூஎஸ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. யூஎஸ் வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.